வியூவர்ஸ், நான் இன்னைக்கு வந்து பாவக்காய் குழம்பு செய்கிறேன். ரொம்ப சுவையான கசப்பே தெரியாது அந்த மாதிரி நான் பாவக்காய் குழம்பு செய்கிறேன். ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் வந்து மண் சட்டியில் தான் செய்கிறேன். எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். நான் வந்து பாவக்காவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ மிளகாத்தூள் உப்பு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும். உப்பு மிளகாத்தூளில் ஊறட்டும். என்ன பண்ண போறேன்னா, சட்டி சூடாயிடுச்சு, எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு போட்டுக்கிறேன். ஒரு 2 சீரகம் போட்டுக்கிறேன். வெந்தயம் போட்டுக்கிறேன். சின்ன சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சது அதையும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டுக்கிறேன். பாவக்காயும் போட்டு இதோட ஃப்ரை பண்ணுறேன். ஓரளவு ஊறிச்சு, போதும். இந்த எண்ணெயிலே நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாவக்காய் வெந்த பிறகு கொஞ்சமாயிடும். அதுக்கப்புறம் நம்ம மற்றது இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்கலாம். இதுக்கு ரொம்ப பொருட்கள் தேவைப்படாது. ரொம்ப சிம்பிள்லேயே ஹெல்த்தி ஃபுட்டு. நிறைய பொருட்கள் இதுக்கு தேவைப்படாது. வெறும் குழம்பு மிளகாத்தூள் உப்பு போட்டு தான் ஊற வச்சுட்டு அதை ஃப்ரை பண்ணுறேன். இது அப்பப்போ நம்ம திரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். மாதிரி அப்போ தான் ஈவனாக வேகும். இல்லைன்னா ஒன்று தீஞ்சு போயிட்டு அடி பிடிச்சிருக்கோம். இதனால் ஈவனாக வேகணும்னா நம்ம இந்த மாதிரி திரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் மூடி போடுவோம். மூடி போட்டு வேக வச்சுட்டு பரட்டி எடுப்போம். வேக வேக கம்மியாகுது பாருங்க. எந்த காயுமே வேக வேக குறையும். இப்போ இந்த எண்ணெயிலே இந்த பெரட்டிட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்புறமா தான் நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்க்கணும். சீக்கிரமாக வேகும். ஓரளவு ஃப்ரை ஆன மாதிரி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுவோம். இப்போ நான் வந்து சாம்பார் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை போட்டுக்கிடலான்னு பார்க்குறேன். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு சின்ன சின்ன பீஸாக தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன்.
அதையும் போட்டுட்டு கிளறி விட்டுடுவோம். இப்போ தக்காளி வெங்காயத்தில் இருக்க தண்ணிலாம் இதில் சேரும். சரி இன்னும் சீக்கிரமாக சேரும், அடிக்காது. நம்ம அதுக்குள்ளே புளியை கரைச்சி வச்சுக்கலாம். நான் புளி எடுத்து வச்சுருக்கேன், இதையை கரைச்சி வச்சுக்கிடுவோம். குழம்பு உங்களுக்கு நல்லா திக்காக வேணுன்னா புளி கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க, தண்ணியை வேணுன்னா தண்ணியை கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளி, சாம்பார், வெங்காயம் அரைச்சது எல்லாம் ஒன்றா மிங்கிள் ஆகணும். இப்போ நான் காரம் கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு பார்க்குறேன். இப்போ இதுக்குரிய மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன், போதும். இது நான் இந்த பாவக்காய் ஊற வச்சேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணி தான், எதுக்கு வேஸ்ட் ஆகணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது கசக்கே தெரியாது இந்த மாதிரி பாவக்காய் சேல்ஸ் ஆகும்போது. இப்போ நான் இந்த புளி கரைசலை ஊற்றிக்கிறேன். உப்புலாம் ஏற்கனவே போட்டாச்சு. பாவக்காய் நல்லா வேகட்டும், எல்லாம் நல்லா கொதி வரட்டும். உப்பு புளிப்பு காரெல்லாம் பார்த்துக்கலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் வேணும், கொஞ்சம் போடணும். உப்பு கசப்பே தெரியல இந்த பாவக்காய். செம்ம டேஸ்ட்டு. நல்லா கொதி வரட்டும். பாவக்காய் குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. உங்களுக்கு கெட்டி பதத்தில் வேணும்னா நீங்கள் இன்னும் நல்லா கெட்டி பதத்துக்கு வந்த பிறகு கூட நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாவக்காய் சீக்கிரமாக வெந்துடும், ஏன்னா நம்ம நல்லா எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டோம். ஒரு கசப்பு இல்லை. நீங்களும் அந்த மாடலில் செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த பாவக்காய் குழம்பு ரொம்ப பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.